Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோமோ. நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உம்முடைய நாமத்திற்கும் வார்த்தைக்கும் சாட்சியாக சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் ஆளுகை செய்பவர் மாத்திரமல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தா, உண்டு பண்ணுகிறவர். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, சூரியனுக்கு கீழே நூதனமானதும் ஒன்றும் இல்லையாம், இப்படி இருப்பவைகள் எல்லாம் முன்னிருந்தவைகளே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அதாவது எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவர் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டார், அவர் சிருஷ்டிகர்த்தா என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். உண்டானவைகள் எல்லாம் அவரது வார்த்தையினால் தானே உண்டாக்கப்பட்டது. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த ஆண்டுகளிலே ஊற்று தண்ணீர் என்ற ஒரு பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருந்தோம். அந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகையை டைப் பண்ணுறது யாருன்னா லிதியா என்ற ஒரு அம்மாவும் அவருடைய மகன் பிரேம்காந்த் அவங்க டைப் பண்ணுவாங்க. அதாவது பத்திரிகை டைப் பண்ணுறதுக்கு முன்னால் கம்ப்யூட்டரில் முந்தின இரவு நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து அதை டைப் பண்ணி அதை ஒரு நாளில் அதை எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம். அப்படி ஒரு மாதம் போன போது அங்கே எல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக அந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகையை டைப் பண்ணி முடிச்சுட்டு
பிரிண்ட் அவுட் காலையில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி, எனக்கு காலையில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக போய் கம்ப்யூட்டரில் உட்கார்ந்த உடனே ஆன் பண்ணால் கம்ப்யூட்டர் ஆனும் ஆக மாட்டேன்து. அப்படியே ஆனாலும் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. பிரிண்ட் அவுட் வரவே மாட்டேன்து. இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்றால், அன்றைக்கி தான் கடைசி நாள். அன்றைக்கி தான் கொண்டு போய் அதை பிரிண்ட் அவுட்டை கொண்டு போய் கொடுக்கணும் பிரிண்டர்ஸ்கிட்ட. இப்போ இந்த பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. தம்பி கிட்ட, என்னப்பா பிரேம் என்ன பண்ணுறது அப்படின்னு. தம்பி சொன்னார், கொஞ்சம் இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கானுங்க, சில பிராமன் பாய்ஸு எங்கள் ஆஃபீஸை சேர்ந்தவனுங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். ஒரு 3 பேரை போய் கூட்டிகிட்டு வந்தாப்புல. அவங்க 3 பேரும் வந்து அந்த கம்ப்யூட்டரை வேற அடி வேற பிரித்து போட்டுட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே வரவே மாட்டேங்குது. கடைசி அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைப்பா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பேசாமல் வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட்டருக்கு சென்டருக்கு போய் இன்னைக்கு உட்காந்து மறுபடியும் நேற்று நைட்டு டைப் பண்ணதான் டைப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க அப்படின்ட்டேன். எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு எனக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இருந்தது. என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல பெரியமானவர்களே. நான் சொன்னேன், வேறு வழியே இல்லை, ஆண்டவர்கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு. உடனே அந்த பிராமின் பாய்ஸ் கேட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போகணுமா? கம்ப்யூட்டருக்கு எதுக்கு? யார், இயேசுக்கிட்டையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா அப்பா, அவர் தான் இப்போ உதவி செய்யணும், வேறு வழி கிடையாது. சார், என்ன சார் இது என்ன காலம் இது? இப்போ போய் எந்த காலத்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெய்வமாக இருக்கலாம், ஆனால் அதனால் கம்ப்யூட்டருக்கெல்லாம் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. எப்பா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் பெருசுப்பா, அவருக்கு மகிமை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். புதுசாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அதனால் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே போய் ஒழுங்காக பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்ன, ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை இந்த பிராமண பிள்ளைகள் அறிவில் கொஞ்சம் பெருத்தவங்களா தங்களை குறித்து பெருமையாக பேசுகிறாங்க, அவங்க இன்னைக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒருவேளை இதை அப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்களோ எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண சொல்லிட்டு அது மேலே கையை வச்சு என் பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே பிரிண்ட் அவுட் வருவதாக அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மகனே, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நான் சந்தோஷமாக, ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். உடனே வெளியே வந்து நான் சொன்னேன்ப்பா, அந்த கம்ப்யூட்டர் மறுபடியும் நீங்கள் பூட்டிடுங்க, பழையபடி எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லா சர்வீஸும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருக்கானுங்க. சேர்த்து போட்ட உடனே சொன்னாங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு ஆண்டவர் சொன்னதான் நான் சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், என் நாமத்துக்கு உண்டான மகிமையை நான் ஒருத்தருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நாமம் என்னன்னா சிருஷ்டிகர்த்தா அவர். அதனால் அவர் எதை வேணால் உண்டு பண்ண வருது, இல்லாத இடத்துல இருந்து இருக்கிறதுகளை பூரா உண்டு பண்ணுகிற தேவன். அதனால் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு, பிரேம் நீ வந்து உட்காந்துக்கப்பா, உட்காந்து அந்த என்டர் என்ற அந்த பட்டன் மேலே கை வச்சுக்க உட்காந்துக்க சொல்கிறார் ஆண்டவர். நீ உட்காந்துக்க, நான் கம்ப்யூட்டர் மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே பிரிண்ட் அவுட் வெளியே வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், மீதி காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேப்பரை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பிரிண்டருக்கு உண்டான காரியத்தை அந்த தம்பி கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் மேலே கை வச்சுக்கிட்டு அந்த என்டர் பட்டனை தட்டுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் பிராமன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவனுக்கு என்னன்னா, என்னையா இது கம்ப்யூட்டருக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ண மூடி, ஆண்டவரே, என்கிட்ட பேசுனது நீர் தான், எனக்கு நல்லா தெரியும், அதனால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்வதாக அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த கம்ப்யூட்டருடைய காரியங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகி கிடுன்னு அது வர வேண்டிய 24 பக்கமும் வேகமாக பிரிண்ட் அவுட் ஆகி வெளியே வந்த உடனே அந்த பிராமின்ஸ் பாய்ஸ் எல்லாமே பயந்துட்டாங்க. பயந்து என்னங்க இது அப்படின்னானுங்க. இதுதாங்க கர்த்தருடைய நாமம். அவர் வந்து எல்லாத்தையும் உண்டு பண்ணுகிற தேவன். அதனால் இல்லாத இடத்திலும் இருக்கிறதுகளை போல உண்டு பண்ணுகிற தேவன் அவருக்கு போட்டிருக்க அந்த அவருடைய மகிமையை வேறு வேறுவருக்கும் கொடுக்க மாட்டார். ஆக மொத்தம் காரியம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியையை அவருடைய மகிமையை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் கிளம்பி வந்துட்டேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை நாளைய சாட்சியிலே நாம் கேட்போம். பெரியமார்களே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படியே அந்த நாளில் முடிந்து செய்த இந்த அற்புதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து நீரே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா,
Hallelujah. Hallelujah. God bless you. Thank you.